திருநறையூர் சித்தநாதேஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயமானது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் நாச்சியார் கோவில் அமைந்திருக்கு. இறைவன் சித்தநாதேஸ்வரர், அன்னை சௌதரநாயகி அழகாம்பிகை, உற்சவமூர்த்தி சோமாஸ்கந்தர், தலவிருச்சமாக பவளமல்லி, தீர்த்தமாக சித்தநாதர் தீர்த்தமும் இருக்குது. இந்த ஆலயத்தின் புராண பெயராக சித்தீஸ்வரம் என்று அழைக்கின்றனர். இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி பார்த்து அருள் பாலிக்கின்றார். கோஷ்டத்தில் துர்க்கை எண்ணெய் 8 கரங்களோட ஆயுதங்களை ஏந்தி நளினமாக வலது காலை சற்று முன்னே வைத்த நிலையில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். இந்த துர்க்கைக்கு பிரசன்ன துர்க்கை அப்படின்னு பேர். பிரகாரத்தில் ஒரே சன்னதியில் 3 சண்டிகேஸ்வரர் இருப்பது மிகவும் சிறப்புடையதாக இருக்குது இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தின் வரலாறுன்னு பார்த்தா, மேதாவி என்ற மகரிஷி இந்த தலத்தின் இறைவனை வணங்கி மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதனால் இறைவன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அதன்படி மகாலட்சுமி தாயார் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் ஒரு தாமரை மலர் மீது குழந்தையாக அவதரித்தார். மகரிஷி அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து பின் பருவம் அடைந்த பிறகு மகாவிஷ்ணுவுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். சிவபெருமான் பார்வதியின் முன்னிலையில் இவர்களுடைய திருமணம் நடந்தது. இங்கு அவதரித்த மகாலட்சுமி திருமாலை மணந்து கொண்ட பிறகு அருகிலுள்ள நாச்சியார் கோவிலில் அருள் பாலிக்கின்றார். மகாலட்சுமி பிறந்த ஊராக திருநறையூரும் புகுந்த வீடாக நாச்சியார் கோவிலும் இருக்கிறது. எனவே நாச்சியார் கோவில் வைணவ தலமாகவும் சொல்லப்படுகிறது. மகாலட்சுமி தாயாருக்கு தீபாவளி, பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் பட்டுப்புடவை, எண்ணெய், சீயக்காய், பொங்கல் பானை, பொங்கலுக்கு தேவையான மற்ற பொருள்களோட பிறந்த வீட்டு சீதனமாக கொண்டு செல்கின்றனர். வைகுண்ட ஏகாதேசிக்கு மறுநாள் இங்கிருந்து சிவபெருமானும் பார்வதியும் நாச்சியார் கோவில் சென்று அவர் இருவரையும் ஆசீர்வதித்து வருகிறார். மகாலட்சுமி அவதார தலம் என்பதால் குழந்தை வடிவத்தில் காட்சி தராங்க. அதனால் மழலை மகாலட்சுமி என்று அழைக்கின்றனர். அவருக்கு பட்டு பாவாடை சட்டை அணிவித்து அலங்காரம் செய்கின்றனர். கோரக்க சித்தருக்கு ஏற்பட்ட தோல் வியாதியை போக்கி இறைவன் அருள் புரிந்தார். சித்தருக்கு அருள் புரிந்ததனால் இறைவன் சித்தநாதேஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். சோழர் காலத்து கல்வெட்டுகள் மிகவும் சிறப்புடையதாக இருக்குது இந்த ஆலயத்தில். துர்வாச முனிவரின் சாபத்தினால ஒரு மனிதன் பறவையாக உருமாறினான். நரன் என்றால் மனிதன். அதன் காரணமாக இந்த ஊர் திருநறையூர் என்று சொல்லப்படுகிறது.